ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 28/6/2025 ஆனி மாதம் 14ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:45 சூரிய அஸ்தமனம் மாலை 6:39 இன்றைய ஆதிக்க கிரகம் சனி பகவான். நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நாளிலே இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் காலை 8:45 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை, குளிகை நேரம் காலை 6 முதல் காலை 7:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் மாலை 5 முதல் 6 வரை. இந்த நேரத்திலே பழைய வீட்டை ரிப்பேர் செய்வதற்கும் பழைய வண்டி வாகனங்களை விற்பதற்கும் அது சம்பந்தமாக பேசுவதற்கும் அதேபோல் மறுமணத்திற்கு முயற்சி செய்வதற்கும் புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கும் குடும்பத்திலே இருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணவர்களுக்கும் அதேபோல் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கும் இந்த நேரம் சரியான நேரம். ஆகவே இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை. அது நேரம் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 3 முதல் 4 வரை. இந்த நேரத்திலே கவனமாக இருக்க வேண்டும், மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். முடிந்த அளவு குலதெய்வத்தினுடைய பெயரை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டே இருங்கள், பிரச்சனைகள் வராமல் தப்பிக்கலாம். இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:03 வரை பூசம், அதன் பிறகு ஆயில்யம். இன்றைய திதி இன்று மதியம் 1:18 வரை வளர்பிறை திருதியை, அதன் பின்பு சதுர்த்தி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று காலை 10:03 வரை மூலம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பிறகு பூராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் தூங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகளை இன்றைய நாளிலே தொடங்கினால் அது சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பண வரவு அதிக அளவிலே இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நல்ல நாள். எல்லா வகையிலும் வெற்றிகளை தருகின்ற அற்புதமான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்யக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள் விலகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு அதிலே சிறிய மாற்றங்கள் ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். புதிய செல்போன் வாங்குவீர்கள். சுப செலவு செய்வீர்கள். ஏதேனும் நல்ல பொருட்களை வாங்கி சுப செலவு செய்வீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும்.
கடன் பிரச்சனைகள் தீரும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், மனம் சந்தோஷமாக தெளிவாக இருக்கின்ற நாள், பழைய பாக்கிகள் வசூலாகும், காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நல்ல நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகின்ற நாள். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயருக்கு ஒரு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றுங்கள். நெய் தீபம் ஏற்றுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி ஏற்படும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கின்ற நல்ல நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். தெளிவு பிறக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். உங்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உத்தியோக உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கின்ற நல்ல நாள். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். சிறப்பான நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். நீங்களும் கடன் வாங்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். ஆகவே இன்றைய நாளிலே குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். எதிலும் வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்த காரியம் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எல்லா வகையிலும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். ஆஞ்சநேயரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேயரை வணங்குங்கள். நெய் தீபம் ஏற்றுங்கள். வெற்றிலை மாலை சாற்றுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வருகின்ற நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நல்ல நாள். திடீர் பண வரவு உண்டாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பகவானை வணங்குங்கள். மேலும் வெற்றிகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். அனைவரும் இன்றைய நாளிலே ஆஞ்சநேய பிரபுவை வணங்குவோம். நல்லருள் பெறுவோம். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். வாழ்க்கையிலே நாம் முன்னேற்றம் பெறுவதற்கு இறைவனுடைய பூஜைகள், ஸ்லோகங்கள் இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு மிக மிக ஒரு அற்புதமான உந்து சக்தியாக அமையும். எவன் ஒருவன் கோவிலுக்கு சென்று இறைவனை தொடர்ந்து வழிபடுகின்றானோ அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு எல்லாமே நேர்மறை சிந்தனைகள் தோன்றி வாழ்க்கையிலே ஜெயித்து கொண்டே இருப்பான். இறை நம்பிக்கை என்பது ஏதோ நாம் சன்னியாசியாக போக வேண்டும் என்பது அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சரியான முடிவுகளை எடுப்பதற்கும் சரியான பாதையிலே செல்வதற்கும் ஒரு மிகப்பெரிய அற்புதமான சக்தியை வழங்குவது இந்த இறை நம்பிக்கை என்பது. தொடர்ந்து எல்லா விதமான பூஜைகளையும் செய்வதற்கு நமக்கு நேரம் காலம் இல்லாவிட்டாலும் அனுதினமும் காலையும் மாலையும் ஆலயம் செல்வதை பழக்கமாக வைத்து கொள்ள வேண்டும். அருகிலே இருக்கின்ற கோவில்களுக்கு சென்று ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும். ஆலயங்களிலே நடக்கின்ற விழாக்களிலே எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும். நம்மால் ஆன தொண்டுகளை செய்ய வேண்டும். நம்மாலான தொண்டுகளை கோவிலுக்கு செய்ய வேண்டும். என்ன தொண்டாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அன்னதானம் நடக்கும்போது சென்று பரிமாறலாம். பூஜைக்கு வேண்டிய வஸ்துக்களை எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்கலாம். இப்படி நம்மால் என்ன முடியுமோ அவற்றை செய்யலாம். நமக்கு நல்ல பொருளாதார வசதி இருந்தால் ஆலயத்துக்கு நிறைய பணம் கொடுத்து அங்கு நடக்கின்ற விழாக்கள் சிறப்பாக நடப்பதற்கு நம்முடைய பங்கை செலுத்தி கொள்ளலாம். இப்படி ஆன்மீக வாழ்வு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வதற்கு நம்மை உந்துகின்ற அற்புதமான ஒரு வாழ்க்கை இந்த ஆன்மீக வாழ்க்கை என்பது. அதனால்தான் கோவிலில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழியை வைத்தார்கள். எந்த ஒரு ஊரிலே கோவில் இருக்கின்றதோ அந்த ஊர் மிக வேகமாக வளரும். கோவில் இல்லாத ஊர் பாழடைந்து விடும். ஆகவே இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே எத்தனையோ பெரிய பெரிய கோவில்கள் இருக்கின்றது. அந்த கோவில்களால் அந்த ஊரே வளர்ச்சி பெறுகின்றது. சமீபத்திய உதாரணம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு
அனுதினமும் லட்சக்கணக்கிலே மக்கள் வருகின்றார்கள். இப்போது பௌர்ணமிதான் என்றில்லை, எல்லா நாளிலுமே கிரிவலத்திற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள். அதனால் ஊர் வளர்கின்றது, ஊரிலே இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். ஆகவே இதை ஒரு உதாரணத்துக்காக சொல்கின்றேன். ஆன்மீக வாழ்வு என்பது நாம் உயர்வதோடு நம்மை சுற்றி இருக்கின்ற சமூகத்தையும் உயர்த்தும். ஆகவே ஆலயம் சென்று இறைவனை வழிபடுவது என்பதை நம்முடைய அனுதினமும் செய்ய வேண்டிய கடமையாக நாம் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற ஒரு அருமையான தகவல், நாம் எல்லோருமே வேலை செய்கின்றோம், எல்லோரும் வேலை செய்கின்றோம், ஏதோ ஒரு வேலை செய்கின்றோம், அவரவர்களுடைய படிப்புக்கு ஏற்ப வேலை செய்கின்றோம். அந்த வேலையிலே பணியிலே அடுத்தடுத்த இடங்களை பிடிக்க வேண்டும் அல்லவா? ஒருவன் அலுவலகத்திலே ஒரு ஆஃபீஸ் பாயாக உள்ளே நுழைகின்றான் என்று வைத்துக் கொள்வோம். இதற்கு நான் ஒரு அருமையான உதாரணத்தை இந்த வேளையிலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசை உலகிலே மிகப்பெரிய ஒரு அற்புதமான இடத்தை பிடித்தவர். இந்த மெல்லிசை மாமன்னர் எம்.எஸ்.வி. அவர்கள் ஆரம்ப காலத்திலே ஒரு ஆஃபீஸ் பையனாக, டீ வாங்கி கொடுக்கின்ற பையனாக தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். சினிமா கம்பெனிகளிலே டீ வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு உணவு வாங்கி வந்து கொடுப்பது, அவர்கள் சொல்கின்ற வேலைகளை எல்லாம் செய்வது என இந்த வேலைகளைத்தான் ஆரம்பத்திலே செய்து வந்தார் மெல்லிசை மாமன்னர் அவர்கள். அவர் வேலை பார்த்த இடம் ஸ்டுடியோ என்பதாலும் அவருக்கு ஏற்கனவே சற்று சங்கீத ஞானம் இருந்ததாலும் பின்னாளிலே தன்னுடைய திறமைகளை எல்லாம் வளர்த்து கொண்டு தமிழ் திரை இசை உலகிலே ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக இன்றைக்கும் இறந்துவிட்டாலும் இன்றும் தன்னுடைய பாடல்களால் வாழ்ந்து வருகின்றார். ஆகவே ஒருவன் தான் செய்கின்ற வேலையை காதலிக்க வேண்டும். அந்த வேலையை அவன் காதலிக்க அந்த வேலை அவனை அடுத்தடுத்த இடங்களுக்கு கொண்டு செல்லும். இது உழைப்பால் வருவது. இந்த உழைப்புக்கு நல்ல மனநலம் வேண்டும். அந்த மனநலனை எது கொடுக்கும்? ஆன்மீகம் கொடுக்கும். இப்படி நாம் செய்கின்ற வேலையிலே நாம் ஒரு முன்னேற்றம் பெறுவதற்கு ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கின்றது. இந்த ஸ்லோகத்தை அனுதினமும் நாம் சொல்ல நம்முடைய வாழ்க்கையானது நாம் செய்கின்ற வேலைகளிலே நமக்கு பெரிய முன்னேற்றத்தை அளிக்கும். எதை செய்ய முயன்றாலும் ஏதாவது ஒரு விதத்திலே தடங்கள் உண்டாகின்ற ஒரு சிலர் இருப்பார்கள். அப்படி தடங்கல்கள் ஏற்படுகின்ற ஜாதகர்கள், அந்த காரிய தடங்கள் ஏற்படுவதற்கு முற்பிறவியிலே நாம் செய்த பாவங்கள் ஒரு காரணமாக இருக்கும். முற்பிறவியிலே நல்வினை பயன் நமக்கு இருக்குமானால் அது இந்த பிறவியிலே நாம் செய்கின்ற எல்லா செயல்களுக்கும் வெற்றியை தேடித்தரும். எதிர்மறையான செயல்களை சம்பந்தப்பட்டவர்களோ அல்லது அவர்களுடைய முன்னோர்களோ செய்திருந்தால் நமக்கு தடங்கல்கள் ஏற்படும். ஆகவே இந்த தடங்கல்கள் விலகுவதற்கும் வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவதற்கும் செய்கின்ற வேலையிலே நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவதற்கும் ஒரு எளிய ஸ்லோகம் இருக்கின்றது. இந்த ஸ்லோகமானது ராமாயணத்தை ஹிந்தியிலே எழுதிய ராமசரித மானஸ் என்கின்ற பெயரிலே துளசிதாசர் எழுதினார். அதிலே பாலகாண்டத்திலே இந்த ஸ்லோகம் வருகின்றது. இந்த ஸ்லோகத்தை அனுதினமும் சொல்ல நாம் எடுக்கின்ற செயல்களிலே நமக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு வேலையிலே இருக்கின்றோம் என்றால் அந்த வேலையிலே நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைத்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வோம். பந்தவ் நாம ராம ரகுபர் கோ, ஹேது குருசானு பானு ஹிமகர் கோ, பிதிஹரி ஹர்மயபேத் பிரான்சோ, அகுண அனுபம் குணநிதான்சோ என்ற ஸ்லோகம். இந்த ஸ்லோகமானது நம்முடைய தடங்கல்களை எல்லாம் விளக்கக்கூடியது. ஐயா, எனக்கு சமஸ்கிருதம் வராது, நான் என்ன செய்யலாம்? இந்த ஸ்லோகத்தை என்னால் சொல்ல முடியாதே, இதை நான் எப்படி சொல்வேன் என கேட்பவர்களுக்காக அதனுடைய பொருளை இப்போது நான் சொல்கின்றேன். இந்த பொருளை சொல்லி ராம நாமத்தை அனுதினமும் ஜபித்தால் உங்களுடைய முயற்சிகள் யாவும் பெரும் வெற்றி பெறும்.
அதாவது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், ரகுநாதா உன்னுடைய நாமத்தை நான் வணங்குகின்றேன். அக்னி, சூரியன், சந்திரன் எல்லாமே அந்த நாமத்திலே அடங்கி இருப்பதை நான் உணர்கின்றேன். ராம நாமத்திலே பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகள் இருப்பதை நான் அறிகின்றேன். வேதத்தின் உயிர் நாடியும் நிர்குணமானவனும் நற்குணங்களின் இருப்பிடமாகவும் இருக்கும் ராம நாமத்தை போற்றுகின்றேன் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதனை நாம் சொன்னால் கூட போதும். இதனை நாம் சொல்லி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த ஸ்லோகம் எளிதான ஸ்லோகம். சமஸ்கிருதம் தெரியாதவர்கள் கூட இந்த ஸ்லோகத்தை மனப்பாடம் செய்து சொல்லலாம். ஆகவே இந்த 2 ஸ்லோகங்களையும் தினம் தினம் சொல்லி ராம நாமத்தை துதிப்பவர்களுக்கு வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் ஏற்றமே இருக்கும், முன்னேற்றமே இருக்கும். அவர்களுடைய வாழ்விலே எந்த நிலையிலும் தாழ்வு நிலை என்பது ஏற்படாது. ஆகவே அனுதினமும் சொல்வோம் ராம நாமம். இந்த வாழ்க்கையிலே எல்லா விதமான வெற்றிகளையும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.